எங்கெங்கெல்லாம் டேட்டாபேஸ் யூஸ் ஆகுது, டேட்டாபேஸ்லாம் எங்க யூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் எங்க கேட்டீங்கன்னா பேங்கிங். பேங்க்ல நம்ம ஒரு இடத்துல பணம் போடுறோம், ஆனா பணத்தை நாம பிரான்ச்ல போய் போடுறோம். மெஷின் வந்து எங்கேயோ ஏடிஎம் மெஷின் இருக்குது, நம்ம பாட்டுக்கு போயிட்டு கார்டை போட்டு எங்கேயோ ஒரு இடத்துல எடுக்கிறோம். எப்படி இது நடக்குது எப்படி கேட்டீங்கன்னா, பிரான்ச்ல போயிட்டு நீங்க எந்த இடத்துல போயிட்டு பணத்தை டெபாசிட் பண்ணாலும் என்னோட என்ட்ரி எங்க போகும்னா அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் வழியா எங்க போகும், ஒரு சர்வர் கிட்ட போய் உட்காந்து. ஓகேவா, அந்த பேங்கோட சர்வர்ல உட்காந்து நீங்க போய் ஏடிஎம் மெஷின்ல போய் கார்டை போட்டு கடகடன்னு எனக்கு இவ்வளவு காசு வேணும்னு கேட்ட உடனே காசு இல்லைன்னா காசு இருக்குதா இல்லையான்னு முதல்ல போய் அதை செக் பண்ணும். அந்த சர்வர் கிட்ட போயிட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு காசு இருக்குதுன்னு கேட்கும். எலிஜிபிள் இல்லைன்னா இன்சபிஷியன்ட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துரும். காசு இருந்ததுன்னா படபடன்னு காசை நமக்கு வெளியில தள்ளி விட்டுரும். அப்ப இது எல்லாம் எப்படி நடக்குதுன்னா, நம்ம கொடுக்குற தகவல் டேட்டா பேஸ்ல போய் பதிஞ்சிடுறதுனால தான் நம்மளால அந்த பணத்தை வந்து ஒரு இடத்துல போட்டு இன்னொரு இடத்துல எடுக்க முடியுது. அதே மாதிரி ஆன்லைன் புக்கிங், டிக்கெட்டுக்கு போயிட்டு நம்ம கியூல நிக்க வேணாம், கடகடன்னு ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போகலாம். எப்படி நீங்க ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணது உங்க மொபைல்ல இருந்து எப்படி இன்னொருத்தருக்கு தெரியும்? நடுவுல ஒரு டேட்டா பேஸ் சர்வர் இருக்கு, அந்த சர்வர் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்க ஐடில சேர்றதுக்கு என்ன பண்ணீங்க, வீட்டுல உட்காந்து கடகடன்னு ஃபில் பண்ணி அனுப்பி இருப்பீங்க. ஆனா அப்ளிகேஷன் எங்க வரும், அப்ளிகேஷன் இங்க இருந்து உங்க வீட்ல இருந்து சென்டாக் சர்வர்ல போய் உட்காந்து சென்டாக் சர்வர்ல இருந்து நாங்க என்ன பண்ணுவோம், அதுகிட்ட இருந்து யார் யாரெல்லாம் வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு டேட்டாவை எடுத்து கடகடன்னு இவங்களுக்கு எல்லாம் மெயில் அனுப்பு லெட்டர் அனுப்புன்னு சொல்லிட்டு அட்மிஷனுக்கு தேவையான வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த சர்வர் எப்படி யூஸ் ஆகுது கேட்டீங்கன்னா, ரெண்டு அதாவது தகவல்களை எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும், திரும்ப நம்ம கேட்டா எடுத்து கொடுக்கும். ஓகேவா, நாம அந்த தகவல் திரும்ப வேணும்னு கேட்டா ரெட்ரீவ் பண்ணி கொடுக்கும். அப்ப டேட்டா பேஸ்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், எசென்ஷியலா என்ன ஒரு வார்த்தையில சொல்றதுன்னா தகவலை சேர்த்து வைக்கிறது, திரும்ப கேட்டா கொடுக்கறது. ஓகேவா, தகவலை சேர்த்து வைக்கிறத நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வேணாம் அந்த டெக்னிக்கல் வார்த்தையெல்லாம் இப்ப நம்ம சொல்ல வேணாம், ஏற்கனவே சொல்லி இருக்கோம்னு நினைக்கிறேன். டிஎம்எல், டிக்யூஎல், டிடிஎல், டிசிஎல் ஞாபகம் இருக்கிறதா? நீங்க கீழே இவங்க ஓகே சரி சரி, அப்பனா நீங்க கிளம்புங்க. சரி நானும் உங்ககிட்ட சொல்லினேன், இது உள்ளால இருக்கிற இந்த ஜாம்பை தான் ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அதுவும் நெடுநேரமா தூங்கினே தான் இருக்குது, எழுந்திருக்க மாட்டேன். என்னடா இது, ஓகே சரி, ஜாம்ப் கண்ட்ரோல் வரட்டும். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், அது வரைக்கும் ஜாம்புக்குள்ளால என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்பாடா தோ வந்திருக்குது, இதுல வந்து அப்பாடா இங்க மேல தோ வந்துருக்குமா. இந்த இது வரவழைக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாயிடுது. இந்த ஜாம்ப் கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற சர்வர் வந்து அப்பாக், ஏபிஏ சிஹெச்இ, ஏபிஏ சிஹெச்இ. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, மை எஸ்கியூஎல், மை எஸ்கியூஎல். சரியா, இந்த ஜாம்ப்ல எக்ஸ்ன்றது எனி ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு அடுத்து ஏ வந்து அப்பாக்காக, எம் வந்து MySQL அதுக்காக, அதுக்கு அடுத்து ரெண்டு பி இருக்கும், XAMPP MySQLக்கு அப்புறம் ரெண்டு பி இருக்கும். ஒன்னு வந்து பெர்ல், PERL, இன்னொன்னு PHP. ரெண்டு லாங்குவேஜ் இருக்குது இதுல. ஒன்னு பேர் வந்து பெர்ல், PERL, பெர்ல் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அப்புறம் PHPன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இதனோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்றேன் இரு. தெய்வமே, என்ன தெய்வமே, இந்த இடத்துல போடும், இந்த இடத்துல XAMPP. இதுல X ஃபார் விண்டோஸ், லினக்ஸ், மேக். ஓகேவா, A ஃபார் அப்பாக், APACHE. அப்புறமா M ஃபார் MySQL. இந்த SQL S கேபிட்டல் போடுறாங்க, Q கேபிட்டல் L கேபிட்டல். அப்புறம்
P for practical extraction and report language. இதுதான் சுருக்கமா பெர்ல் அப்படின்னு சொல்றாங்க. PERL. ஓகேவா? இதுக்கு அடுத்தது PHP அப்படின்னு ஒண்ணு இருக்குது, பர்சனல் ஹோம் பேஜ். இன்னொரு P வந்து பர்சனல் ஹோம் பேஜ், PHP. சரியா? இதே லாங்குவேஜ்ல Pன்னு ஆரம்பிக்கிறது இன்னொன்னு இருக்கு, பைத்தான். இன்னொரு லாங்குவேஜ் வந்து பைத்தான். ஓகேவா? இந்த P வந்து PHPக்கா பைத்தானுக்கான்றது மாத்தி மாத்தி சில பேர் சொல்லுவாங்க. ஆனா PHP தான் முன்னால எல்லாரும் வெப் ஸ்கிரிப்டிங்காக யூஸ் பண்றாங்க. பைத்தானை விட அதிகபட்சமா வெப் லாங்குவேஜா யூஸ் பண்றது வந்து PHP தான். அதனால PHP தான் இந்த P யோட இது. நம்ம XAMPP XAMPP அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம்ல வந்து X for Windows, Linux, Mac, A for APAC, M for MySQL, P for Perl, Practical Extraction and Report Language, PHP for Personal Home Page. சரியா? ஓகே. இந்த எல்லாரும் சேர்ந்த குடும்பத்துல நாம என்ன பண்ண போறோம், ரெண்டு பேக்கேஜ் மட்டும் யூஸ் பண்ண போறோம். FileZillaன்றது வந்து ஃபைல் ஷேரிங்கான சர்வர். சரி, வெயிட் பண்றேன். மெர்க்குரின்றது இமெயிலுக்கான சர்வர். டாம்கேட்ன்றது வந்து அதை பத்தி நாம எப்படி சொல்றது, என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கான சர்வர். இது நாம வந்து டாம்கேட் பத்தி நம்ம பெருசா சொல்ல வேணாம், ஏன்னா நம்ம சின்ன மூளையை குழப்பறதுக்கு அவங்க நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கும். நமக்கு அதெல்லாம் வேணாம். நம்ம வந்து MySQL முதல்ல நம்மளோட டார்கெட். இப்ப நம்மளுக்கு நாம என்ன பண்ண போறோம்னா MySQL ஸ்டார்ட் பண்ண போறோம், அது கூட ஒர்க் பண்ண போறோம். அதுதான் இப்ப நம்மளோட இனிஷியல் டார்கெட். அப்புறம் உங்களுக்கு ப்ரொசீஜர்ல 90 பழசுல எது வரைக்கும் கொடுத்துருக்குது? இன்ஸ்டலேஷன் ஆஃப் XAMPPக்கு அப்புறம் ஏதாவது கொடுத்துருக்கோமா, கொடுக்கலையா? அதான் 100ன்றது கொடுத்துருக்குதா? சரிங்கம்மா. நான் எதுக்காக கேட்கிறேன்னா, நான் நாளைக்கு பேரெல்லாம் மாத்திட்டு எடுத்துன்னு வரேன். இப்ப இதுல இருக்கிற பேர்லாம் பழைய பேர் இருக்கும், போன வருஷத்தோட பசங்களோட நேம் இருக்கும். நம்ம இந்த வருஷத்தோட பேருக்கு மாத்திடலாம், அதுக்காக தான். ஓகேமா, டன்னுமா, இது நல்லது. ஓகே, அப்ப இதுக்கு அடுத்ததெல்லாம் எடுத்துன்னு வரணும் தானே? நாளைக்கு எடுத்துன்னு வந்து தரேன். இங்க பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் MySQL டேட்டாபேஸ் சர்வரை ஸ்டார்ட் கொடுத்தா போதும், ஸ்டார்ட் ஆயிடும். MySQL டேட்டாபேஸ் சர்வர், ஆமா, ஸ்டார்ட் பட்டன் அழுத்தினா ஸ்டார்ட் ஆயிடும். டன். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, இவரு சர்வர் கிட்ட நம்ம நேரடியா பேச முடியாது. சர்வர்ன்றவர் யார் தெரியுமா? அவர் ஒரு பெரிய, நம்ம எப்படி சொல்லலாம், எப்படின்னு சொல்லலாம், எப்படி இரு, ஒரு ஐடியா யோசிப்போம். இந்த இவங்கெல்லாம் பெரிய பெரிய சாமியார்லாம் ஏமாத்துக்காரவங்களா இருக்கிறாங்கல்ல, நம்ம போனோம்னா நேர போய் நம்மளை பார்க்க விடுவாங்களா? ஏன் கமலினி? விட மாட்டாங்க. அங்க ஒரு பெரிய ஏஜென்ட்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நாம டிக்கெட்டுக்கு காசு கட்டணும். 50,000 ரூபாய், 75,000 ரூபாய், அது மாதிரி கட்டினா அதுக்கப்புறமா அவங்க நம்மளுக்கு ஒரு டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க. ஏஜென்ட் வழியா தான் நடக்கும். அந்த மாதிரி நம்ம சர்வர் வந்து ஒரு சாமியார், அவர் யார்கிட்டயும் பேச மாட்டார் நேரடியா. ஓகேவா? அவர்கிட்ட பேசணும்னா நம்ம ஒரு ஏஜென்ட் வழியா தான் பேசி ஆகணும். அதுக்கு என்ன பேரு? கிளையண்ட். அதுக்கு என்ன பேரு? MySQL கிளையண்ட். ஓகேவா? அந்த கிளையண்ட் வழியா நாம எப்படி பேசுறது? இது பாரு, விண்டோஸ் ஆர் சிஎம்டி, விண்டோஸ் ஆர் சிஎம்டி. ஓகேவா? முதல் மந்திரம் போட்டுட்டோம் சிஎம்டின்னு. இதுக்கு அடுத்த மந்திரம் என்ன போடணும்? நம்ம சாமியார்ட்ட போயிட்டோம்ல, நம்மளும் மந்திரம் தான் போட்டாகணும். இது பெருசாக்கிடு, இந்த ஸ்கிரீனை பெருசாக்கிக்கோங்க. தேவைன்னா ஸ்கிரீன்ல இது டெக்ஸ்ட் தெரியுதா, இல்ல கொஞ்சம் போல்ட் ஆக்கவா? கொஞ்சம் போல்ட் ஆக்கட்டுமா? ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு கொஞ்சம் போல்ட் ஆக்குவோமா? இரு, ஃபாண்ட்டை கொஞ்சம் ஏதாச்சும் பண்ண முடியுதா பாப்போம். 20, இது கொஞ்சம் பெருசா தெரியுதா? ஓகேவா இருக்குமா? இது இருக்கலாம் இல்லையா? சரி, இப்ப நம்ம மந்திரம் என்ன போடணும் சொல்ல பார்க்கலாம். அதை பெருசாக்கின உடனே இங்க பாருங்க, ஸ்லாஷ். ஸ்லாஷ் எந்த ஸ்லாஷ் போடுறேன் பாருங்க.
என்ன ஸ்லாஷ் போட்டிருக்குது? இதுக்கு பேரு பேக் ஸ்லாஷ். என்ன பேரு? பேக் ஸ்லாஷ். இப்படி போனா பேக் ஸ்லாஷ், இப்படி எதிர்பக்கமா போச்சுன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ். சரியா? XAMPP ஸ்லாஷ் MySQL ஸ்லாஷ் பின் ஸ்லாஷ் MySQL. இங்க பாருங்க, மந்திரத்தை சரியா ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா நம்மளுக்கு சி டிரைவுக்குள்ளால இருக்குது அது, அதனால ஸ்லாஷ் போட்டு சி கோலான்னு போடாம நம்ம என்ன பண்றோம், வெறும் ஸ்லாஷ் போடுறோம். தெரியலையா? பெருசாக்கவா? இருங்க இருங்க பெருசாக்குற பாண்ட. இல்ல இல்ல, இது ஆமா ஆமா கரெக்ட், லேப்டாப் இல்ல, இது இந்த ப்ரொஜெக்டரோட இது இல்லையா, அதனால கொஞ்சம் பெருசா வச்சுக்க. 28 போல்ட் ஃபாண்ட், 28 போதும், அதுவே பெருசா வரும். இது தெளிவா தெரியும். ஓகேவா? சரி, இங்க பாரு பசங்களா, மந்திரத்தை ஒழுங்கா பாத்துக்கோங்க. ஸ்லாஷ் ZAMP XAMPP, அப்புறம் ஒரு ஸ்லாஷ் MySQL, அப்புறம் ஒரு ஸ்லாஷ் பின், அப்புறம் ஒரு ஸ்லாஷ் MySQL. ஓகேவா? இந்த மந்திரத்தை நாம கரெக்டா போடணும். இந்த லாஸ்ட்ல இருக்கிற MySQL தான் கமாண்ட். ஆனா இது எல்லாம் அது எங்க இருக்குதுன்னா லொகேஷன். ZAMPன்ற ஃபோல்டர் இருக்குது, அது உள்ளால MySQL ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளால பின்னு ஒரு ஃபோல்டர், அது உள்ளால தான் இருக்குது MySQL சொல்றதுக்காக இப்படி போடுறோம். நம்ம கூட அங்க போறதுக்கு என்ன சொன்னேன், திஸ் பிசி குள்ள போங்க, சி கோலானுக்குள்ள போங்க, ZAMP-க்குள்ள போங்க, அங்க கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது மாதிரி தான் இது. அதே ஃபோல்டர் தான் நம்ம இப்ப ஆக்சஸ் பண்றோம். ஆனா நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு பதிலா, ZAMP கண்ட்ரோலுக்கு பதிலா எங்க போறோம், MySQL பின், அது உள்ளால MySQL-க்கு போறோம். சரியா? இப்போ அப்படியே என்டர் தட்டிட கூடாது. -u root -u root அப்படின்னா என்ன அர்த்தம்? யூசர், நான் வந்து ரூட் யூசரா போறேன் அப்படின்னு அர்த்தம். ரூட் யூசர்னா யாரு? அவர் தான் எல்லாத்துக்கும் சீஃப், அவர் தான் இந்த நாட்டுக்கு ராஜா, அவர் எது நினைச்சாலும் செய்யலாம், அவருக்கு பேரு ரூட் யூசர். சரியா? அப்புறம் -p பாஸ்வேர்டு நான் டைப் பண்றேன்னு அர்த்தம். -p கொடுத்தா பாஸ்வேர்டு நான் டைப் பண்ண போறேன், ஆனா இப்போதைக்கு நீ வந்து என்ன கேட்காத அப்படின்னு அர்த்தம். என்டர் தட்டுவோமா? தட்டுவோமா? உடனே அது பாஸ்வேர்ட் கேக்குது. நம்ம -p கொடுத்தோம் இல்லையா, அதனால பாஸ்வேர்டு என்னன்னு கேக்குது. ஒன்னும் சொல்லாதீங்க, blank என்டர். ஒருமே என்டர் தட்டுங்க. இதுதான் நமக்கு MySQL உடைய என்ன ப்ராம்ப்ட்? query prompt. query prompt. உங்களுக்கு ஏற்கனவே இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் இருக்கணும், நடத்தியாச்சு. இந்த மாதிரி தூங்கினே கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நினைப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. DML, DQL, DCL ஞாபகம் இருக்குதா? டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், டேட்டா query லாங்குவேஜ், டேட்டா, அப்புறம் வந்து டேட்டா இன்னொன்னு DDL, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஞாபகம் உருண்டலையா? வாய்ப்பு இல்லை. DDL, DQL, DCL, DML இப்படி சொல்லிட்டு 4 விதமான query லாங்குவேஜ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அதெல்லாம் பழைய காலம், உங்களுக்கு மறந்து போயிருக்கலாம். மறந்து போயிட்டா? சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்லையா? சரி, ஓகே. நேத்தி வந்து எப்ப சொன்னீங்கன்னு கேட்டதுனால சரி, போய் எதுவா இருந்தா சொன்னீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம்னு சொல்லிடுது. ஆனா இந்த இந்த இது வந்து ஓகே, சரி போனா போ. ஆனா இந்த 4 பேருக்கு ஒரு பேரண்ட் இருக்கிறார், அவருக்கு பேரு SQL, ஸ்ட்ரக்சர்ட் query language. ஓகேவா? DDL, DCL, DML, DQL எல்லாத்துக்கும் ஒரு பேரண்ட், அவருக்கு பேரு SQL. அந்த MySQL இருக்கக்கூடிய SQL இதுதான். ஓகேவா? சரி போனா போகுது. இப்ப நம்ம அந்த தியரி எல்லாம் சொல்லி மூளையை குழப்ப வேணாம். இப்ப நமக்கு என்ன செய்யணும்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். டேட்டாபேஸ்க்குள்ளால டேபிள் கிரியேட் பண்ணணும். அந்த டேபிளுக்குள்ளால டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். ஒண்ணும் இல்ல, எக்ஸல்ல போனா நம்ம என்ன பண்றோம், விண்டோஸ் ஆர் எக்ஸல் கொடுத்த உடனே அது வந்து நிக்குதா? நின்ன உடனே நம்ம என்ன பண்றோம், ஒரு வெள்ளையா பிளாங்கா இருக்கிறது கிளிக் பண்றோமா, அதுக்கு பேர் தான் டேட்டாபேஸ். அது உள்ள ஷீட்டா ஒன்னு கிரியேட் பண்றோமா, அந்த ஷீட்டுக்கு பேர் தான் டேபிள். அந்த ஷீட்ல ரோ காலம் இருக்குதா, அந்த ரோ காலம்ல நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு பேர் தான் டேட்டா. ஓகேவா? ஆனா இத நம்ம என்ன பண்றோம், வேற வார்த்தையில சொல்றோம், வேற ஒண்ணும் விஷயம் கிடையாது. ஓகேவா? சரி, ஆனா இங்க நாம கண்ணால பார்த்து மவுஸால கிளிக் பண்ணி எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் என்ன வேணும், கமாண்ட் வேணும். சரியா? எல்லாரும் சரி சரி விடுங்க. நாம என்ன பண்றோம்,
இப்ப நாம சின்னதா ஒரு வேலை செய்ய போறோம் பசங்களா. என்ன தெரியுமா? இந்த கவனிங்க, நம்ம இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் தான். இப்ப கிரியேட், நம்ம அந்த பிளாங்க் ஒண்ண கிளிக் பண்ணுவோம்ல, எக்ஸல் ஓபன் ஆன உடனே ஒரு பிளாங்க் ஷீட்டை கிளிக் பண்ணுவோம்ல, அதுதான் இப்ப நம்ம செய்ய போறோம். ஆனா மவுஸால கிளிக் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா கிரியேட் டேட்டாபேஸ், என்ன பேரு? நான் வந்து கோப்பான்னு கொடுக்குறேன். நீங்க என்னன்னு கொடுப்பீங்க? உங்க பேரை கொடுக்கணும். ஆனா ஸ்பேஸ் விடக்கூடாது. ஓகேவா? ஹரிணி ஸ்பேஸ் ஃப்ளோபர்ட்னு சொன்னா ஒத்துக்காது. ஓகேவா? ஹெலன் ஸ்பேஸ் சோஃபியா ஸ்பேஸ் பியர்லின்னு சொன்னா ஒத்துக்காது. நாம ஸ்பேஸ் இல்லாம தரணும். அப்படி ஒருவேளை ஸ்பேஸ் அவசியமா வேணும்னு நினைக்கிறோம்னா அண்டர் ஸ்கோர் பயன்படுத்தலாம். அண்டர் ஸ்கோர்னா ஷிஃப்ட் பிடிச்சி மைனஸ் போடும்போது அண்டர் ஸ்கோர் கேரக்டர் வரும். அதனால ஸ்பேஸ் இருக்கணும் நம்ம நினைச்சா அண்டர் ஸ்கோர் பயன்படுத்தணும். அண்டர் ஸ்கோர் வந்து கேப் விடும், ஆனா கண்டினியூஸா கொண்டு போயிடும். அதனால டேட்டாபேஸ் கோப்பா. இதை விட சிம்பிளானது, பேரை ஒரு 4-5 எழுத்துல சுருக்கி நாமே ஸ்பேஸ் இல்லாம கொடுத்துறது நல்லது. நீ உங்க பேர் போட்டுக்கணும். ஆமா, சின்ன பேரா வச்சா சரி. செமிகோலான் வச்சிருக்காங்க. கவனிங்க, கிரியேட் டேட்டாபேஸ் கோப்பா. இந்த மந்திரத்தையும் ஒழுங்கா எழுதிக்கங்க. எழுதிட்டு எழுதியாச்சா? சரி சரி, நம்ம இப்ப மந்திரம் போட்டோமா? இது என்ன செய்யணும்? இது வச்சு இந்த பேய் சீரியல்லாம் வர மாதிரி அந்த பேய எழுப்பணும். எப்படி எழுப்புறது? என்டர் தட்டினா போதும், அது எழுந்து வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு. நம்ம தப்பா செஞ்சிருந்தா நம்ம மூஞ்சிலே அடிக்கும், ரைட்டா செஞ்சிருந்தா வேலை செஞ்சுட்டான்னு சொல்லும். ஓகேவா? அதான் இங்கே நடக்க போகுது. நம்ம தப்பா செஞ்சிருந்தா மைஎஸ்கியூஎல் என்ன பண்ணும்? இந்த இடத்துல நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நம்மள திட்டும். என்டர் தட்டி பார்ப்போம். query ஓகேன்னு சொல்லிடுது. நீ சொன்னதுல தப்பு இல்ல, நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுது. ஆனா கோப்பான்ற டேட்டாபேஸ் கிரியேட் ஆச்சான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஷோ டேட்டாபேஸ் அப்படி சொன்னா, மேடம் நாகராஜன் மேடம், சொல்லுங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மேடம். அதுல ஏதாவது ஒரு துண்டு தாளை நீங்க கொடுத்தாலே நம்மளுக்கு போதுமானது. ஹலோ ஹலோ, நான் இந்த ஒரு நிமிஷம் போன் பேசும்போது எல்லாருக்கும் தூக்கம் தெளிஞ்சிடுது தானே? இப்ப நான் திரும்ப தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ண இல்ல. நான் அந்த ஒரு நிமிஷம் போன் பேசும்போது எல்லாரும் பிரிஸ்கா முழிச்சிருந்தீங்க. அதுக்கப்புறமா திரும்ப மந்திரம் போட ஆரம்பிக்கும் போது எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியாது. பரவாயில்ல, என் வேலை நான் செஞ்சே ஆகணும். நீ தூங்கினா ஒரு கொட்டு கொட்டி எழுப்பியே ஆகணும், வேற வழி இல்ல. என்ன பண்ணுவேன்? சரி பண்ணு, ரைட்டா? சரி, இப்போ என்ன கேட்டீங்கன்னா கோப்பான்னு அங்க ஒண்ணு காட்டுது பாரு. நம்ம கிரியேட் பண்ணது வந்துடுது. இது இல்லாம அதுவா கிரியேட் பண்ணது இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா MySQL எல்லாம் இருக்குது. நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இப்ப என்ன செய்யணும்? யூஸ் கோப்பா. இந்த இடத்துல யூஸ் கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு செமிகோலான் வச்சு ஒரு என்டர் தட்டுவோம். நாம இது வரைக்கும் 3 query யூஸ் பண்ணியிருக்கோமா. ஒண்ணு வந்து கிரியேட் டேட்டாபேஸ் கோப்பா செமிகோலான், அப்புறம் வந்து ஷோ டேட்டாபேசஸ்னு சொல்லணும், SES செமிகோலான் வச்சோம்னா கரெக்டா அதுல இருக்கிற எல்லாத்தையும் காட்டும். நம்ம உங்க பேரையும் அது காட்டும். நான் என்ன கோப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்க பேரை சொல்லும். அடுத்தது யூஸ் சொல்லிட்டு நீங்க உங்க பேர் கூட செமிகோலான் வச்சு என்டர் தட்டினோம்னா உங்களோட பேருக்கு மாறிடுதுன்னு சொல்லும். அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யணும்? இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. இந்த 3 மந்திரத்தை போட்டதும் என்ன செய்வீங்க? ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, பிரிண்ட போடுங்க. ஆனா அப்படியே போடக்கூடாது. என்ன பண்ணும்? ஜிஎம்பி வச்சிருப்பீங்கல்ல, பிளாக்க ஒயிட்டா மாத்தி, அதுக்கப்புறமா பிளாக்க ஒயிட்டா மாத்துறதுன்னா என்னது? இவங்க எல்லாம் பணக்காரங்கெல்லாம் கணக்குல வராத காசை கணக்கு கொண்டு வர்றது. நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட என்னவா மாத்தணும்? பிரிண்டபிள் ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். ஜஸ்ட் ஒரு அப்படியே அந்த இன்வெர்ட் கலர்ஸ்ல போயிட்டு இன்வெர்ட் ஞாபகம் இருக்குதா இல்லையா? பழசுலாம் செய்வீர்களா? இத மட்டும் செஞ்சா போதும். நாம உனக்கு தெரியாத சந்தோஷம், நான் சொல்றேன் ஆள் வச்சு, நீ கவலைப்படாத. நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சொல்ற. அதான் கேட்டேன், ஏமா எல்லாருக்கும் தெரியுமா? நீங்க எல்லாம் முதல்ல வரல, லேட்டா வந்தீங்க இல்லையா? உங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. போகுதா? ரொம்ப நல்லது. அதனால என்ன பிரச்சனை?